சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குட்டிமா, உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம ஊரை விட்டு வந்துட்டேன். நீ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி இருக்க எங்க இருக்குன்றது கூட உனக்கு தெரியாது. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் என் சொத்தை வித்துதான் உன் வீட்டை மீட்டினன்றது உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் நீ இருந்திருக்க மாட்டேன். அப்படியே ஒருவேளை அந்த ஊர்ல நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் பொண்ணிய போலீஸ் பிடிச்சிருக்கோம். எனக்கு இதை விட்ட வர வழி தெரியல. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல குட்டிமா. மறுபடியும் இந்த அண்ணன் உன்னை பாப்பானா பார்க்க மாட்டானான்னு தெரியல. இந்த கோலத்துல என்ன பார்த்ததும் மாம்ஸ் அப்படியே கிறங்கி போயிருவாரு. மாம்சு, என்ன மாம்சு? என்ன மாம்சு அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, தூசு காத்துல தூசு பட்டுச்சா அதான். பொய் சொல்லாதீங்க மாம்சு. மனசு முழுக்க உங்க ஞாபகத்தை சுமந்துட்டு இருக்கிற எனக்கு உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லுங்க. நீங்க துளசியை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. மன்னிச்சிரு பொண்ணே. குட்டிமை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததான் உன்னை இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். என்னால முடியல, என்னால முடியல குட்டிமா. குட்டிமா நினைக்காம இருக்க முடியல. பரவாயில்ல மாம்சு, நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னதுனாலதான் உங்க வார்த்தையை நம்பி உங்க கைய புடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா நீங்க மாறல, மாறவும் மாட்டீங்கல்ல. பரவாயில்ல, நான் என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன். உங்க பொண்டாட்டி நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு தன்னை அலங்காரம் படுத்திக்கிறது தான் சந்தோஷத்துக்காக இல்ல, தன் புருஷன் சந்தோஷத்துக்காக. ஆனா என்ன பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வரலையே, அப்புறம் எதுக்கு இது?
குட்டி மாமலை நான் வச்சது பாசத்துக்காக. நீ கஷ்டப்படுறது நியாயம் இல்லை. என்ன நானே மாத்திக்கிறேன். பொண்ணுங்க வா. வா வந்து இப்படி உட்கார். வா. உங்க மனசு எனக்கு புரியுது மாம்சு. உடலும் உசுருமா இருந்த உங்க தங்கச்சிய நீங்க அவ்வளவு சுலபமா மறக்க முடியாது. என்னதான் நான் சத்தியம் வாங்கினாலும் அந்த சத்தியத்தை மீறினதுதான் உங்க அண்ணன் தங்கச்சி பாசம். அது எனக்கு புரியுது மாம்சு. ஆனா எனக்கான வாழ்க்கைய நான் வாழ வேண்டாமா? நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க? உங்க தங்கச்சி மேல பாசம் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, உங்களையே நம்பி வந்த உங்க பொண்டாட்டி மேல பாசம் வைக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உன்னோட கேள்வி நியாயமானதுதான். ஆனா அதுக்கு பதில் என்கிட்ட இல்ல. நான் பண்றது தப்புதான். உன் வாழ்க்கை நான் வீணாக்க கூடாது பொண்ணே. அது தப்பு. வேண்டாம் மாம்சு. என் மேல பரிதாபப்பட்டு நீங்க என்ன தொடர்றது எனக்கு பிடிக்கல. உங்க மனசு நிறைய அன்போடையும் என் மேல உண்மையான ஆசையோடையும் மனப்பூர்வமா நீங்க என்ன தொடல. எனக்கு பாவம் பார்த்து கிடைக்கிற இந்த அன்பு எனக்கு வேண்டாம் மாம்சு. எனக்கு உங்க உண்மையான அன்பு வேணும். என்னைக்கு உங்க மனசு பூரா நான் நிறைஞ்சிருந்து உண்மையான ஆசையோட என்ன நெருங்குறீங்களோ அப்ப நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி ஒரு நாள் வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் மாம்சு. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம படுங்க.